நீ வாழப்பா, உனக்கு அது குண்டு மாங்காய் வேணுமா இல்ல ஒன்ன மாதிரி இருக்க சொத்த மாங்காய் வேணுமா? நீ குண்டு மாங்காய் தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், ஆனா உனக்கு சொத்த மாங்காய் தான். நீ தம்பி மரம் வெட்டு முதல்ல மாங்காய் அடிக்க கூடாது. 2 மணி நேரம் வெயிட் பண்ணனா மரத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். ஏற்கனவே வெயில வாட்டி எடுக்கிறானு செத்துட்டு கிடக்குற இவனுங்க வேற. பாக்கடா நீங்களா மரத்தை வெட்டிட்டே வரனால தான்டா வெயில் இப்படி அடிக்குது. டேய் வாழப்பா, ஒரே கல்ல 2 மாங்காய் பாத்துருக்க, ஆனா ஒரே கல்ல 3 மாங்காய் பாத்துருக்கியா? இப்ப பாப்பேன். 1 2 வாங்கு நல்ல மாங்காய். வாழப்பா ஓடுறா. தமிழகத்தில் ஆங்காங்கே அனல் காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன் காரணமாக பகல் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை வெளியில் வர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஐயோ வெளியே செம்ம வெயில் அடிக்கும் போலயே. நல்ல வேலை இன்னைக்கு 4 மணிக்கு மேலதான் டியூட்டி. சொட்டையன் கால் பண்றான். ஹலோ சார். சார் எனக்கு 4 மணிக்கு மேலதான் டியூட்டின்னு சொன்னீங்க. என்ன சொல்றீங்க? இந்த வெயில் எல்லாம் வெளியே போகணும்னு சொல்றீங்க அதானே? சரி ஓகே சார் நான் போயிடுறேன். இப்ப நிம்மதியா உங்களுக்கு? இல்ல சார் நல்லா நிம்மதியா ஏசி போட்டு கால் கீழ் நீட்டி தூங்குங்கன்னு சொன்னேன். அடிக்கிற வெயில இந்த அடுப்படி பக்கம் வந்தாலே ஒரே கடுப்பா இருக்கு. ஆனா உங்களுக்கு சமைச்சு போட்டு தானே ஆகணும். எனக்கு எல்லாருமே இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி தானே பாக்குறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் சமையலுக்கு லீவ் விட்டுற வேண்டிதான். இந்த பசங்க வேற எனக்கு இந்த டச் போனை வாங்கி கொடுத்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கால் போகுது. இவதான் கால் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ ஏங்க நல்லா சாப்பிட்டீங்களா? வேலை கரெக்டா சாப்பிட்டுருங்க. வெயில் அலைஞ்சா ஏதோ உடம்புக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுதாங்க. அப்பப்ப ஜூஸ் ஃப்ரூட்ஸ் அப்படி இப்படின்னு வாங்கி சாப்பிட்டுட்டும் குடிச்சுட்டும் நல்லா தெம்ப சிவாஜி கணேச மாதிரி இருங்க. சரி நீ கதையெல்லாம் அடிக்காம விஷயத்துக்கு வா. எனக்கு காலையில இருந்து ஒரே தலைவலி. என்ன பண்றதுன்னே புரியல. இப்ப என்ன உனக்கு? சரவண பவன்ல 2 ஃபுல் மீல்ஸ் வாங்கணும் அதானே? வாங்கிட்டு வந்து தொலைறேன். வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது எனக்கு கால் பண்ணாதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். போனை வை. இவங்கெல்லாம் ஒரு நாள் வெளியே வந்து ஒரு 5 ரூபா சம்பாரிச்சாதான் என்னோட கஷ்டம் என்னன்னு புரியும். இவங்களுக்குலாம் ஒரு நாள் சமையல் செஞ்சு பார்த்தா தான் யாருமா புரியும். இந்த ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கிறேன் சார். சொல்லுங்க சார். இப்ப வெளிவாக்கம், நுங்கம்பாக்கம், கிண்டி. நான் கிண்டி போயிட்டு வந்து நுங்கம்பாக்கம் போவேன் அப்படின்னா? அப்படி போக கூடாதா? நுங்கம்பாக்கம் போயிட்டு தான் கிண்டி போகணுமா? சரி ஓகே சார். கிண்டி வேளச்சேரி கொடக்கூ சார். உங்களே சார் இங்கே சார். சொல்லுங்க சார். அம்மா நான் கிரிக்கெட் விளையாட வரேன். கிரிக்கெட் விளையாடக்கூடாதா? ஏன்? வெயில் அடிக்குது, வெயில் சுட்டு அடிக்குது, அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது, எல்லாருக்கும் அம்மா போடுது, காய்ச்சல் வருது, ஜலதோஷம் வருது, கருப்பாய் செத்தே போயிடுவானா? செத்தாலும் பரவாயில்ல கிரிக்கெட் விளையாடுவேன். வாட்டா பியூட்டிஃபுல் லைன். இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா போட வேண்டியதான். யா மாமி நோ இந்த வெயிலுக்கு நான் வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் போட்டு கொண்டு வா. மேங்கோ ஜூஸ் தான் இருக்கா? இந்த சம்மர் சீசனுக்கு மேங்கோ ஜூஸ் குடிச்சா உடம்புக்கு ஹீட்னு தெரியுமா தெரியாதா உனக்கு? சோ ப்ளீஸ் ஐ கோ வித் ஆரஞ்ச். ஸ்வாதி ஹாய் ஸ்வாதி. என்னது எங்க ஏரியால வந்திருக்கியா? அடிக்கிற வெயில என்னடி ஷாப்பிங் உனக்கு? ஸ்வாதி இப்ப யாரு உன்னை ஷாப்பிங் கூட்டிட்டு போறா? நான் தானே வரணும். வரேன் இரு. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். யூ ஹேவ் அரைவ்டு. என்ன சுடுகாடு கொண்டு வந்து விட்டுருச்சு. சரி 4 ஃபோன் பண்ணி கேட்போம். சார் என்ன சார் கடனை சுடுகாடுல ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க? சார் இங்க பேசுங்க சார். ஹலோ சார் நான் இங்க பேசிட்டு இருக்கேன். வேற எங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஹலோ இந்த வெயில்ல வேற இந்த மனுஷன் பாடப்படுத்துறான். யாரு கேக்குறது? ஆட்டோக்கார் தலைவா இங்க பக்கத்துல ஏதோ ஊதுபத்தி கம்பெனி இருக்காம எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் 4வது தெரு ரைட்டு, லெஃப்ட்ல சிவன் கோயில், அதுக்கு அடுத்த பில்டிங்கா? சூப்பர் தலைவா. ஆட்டோக்காரன் தான்யா. இந்த கூகுள் மேப் சமி போறது ஒண்ணுதான், இந்த சுடுகாடு போறது ஒண்ணுதான். சார் இன்னைக்கு பிடி பேர்ல கிரிக்கெட்டா ஃபுட்பாலா கொக்கவா கபடியா? ஃபார்வர்ட் மார்ச். லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இந்த வெயிலுக்கு நான் பொளக்க போறேன்டா. லெஃப்ட் ரைட் தீவிட்டு தடியா. என்ன வெயில்டா? ஐயோப்பா தாங்க முடியாதுப்பா. ஒரு 150 டிகிரி இருக்கும் போல வெயில். ஏன்னா கை வச்ச உடனே கருப்பாயிடுச்சு. நம்ம கலரே அப்படிதான். போன் வருது. மச்சான் கால் பண்றான். சரி இவனி காலேஜ் போடாம பண்ணிடலாம். சொல்லு மச்சான். என்னது காலேஜ் போறியா? நான் போல மச்சான். இந்த வெயில்ல இந்த டிராபிக்ல மாட்டிட்டு தெரியாத எக்ஸாம் எழுதி மறுபடியும் இதே வெயில டிராபிக்ல மாட்டிட்டு வீட்டுக்கு வரதுக்கு செத்துருவேன் நானு. ஆமா இப்ப நீ போறியா என்ன? போலையா? அதான் தெரியுமே. சரி வீட்டுக்கு வரியா? புதுசா கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கோம் சார். செங்கல் தீப் அகர்பத்திகள். சார் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஊதுபத்தியில 3 ஃபிளேவர் இருக்கு. ரோஸ், அப்புறம் லில்லி, அப்புறம் சன்ஃபிளவர். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த குச்சியை கூட நாங்க வேஸ்ட் பண்றது கிடையாது சார். குச்சியை ஊதுபத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் வாயில போட்டு மென்னு தின்றலாம். வேணா நக்கி பாருங்க ஒரு ஃபிளேவர் வரும். பேசுறதா சார்? அதான் சார் அது ஸ்பெஷாலிட்டி. சோ நீங்க இப்போ உடனே சொன்னீங்கன்னா உடனே ஒரு 50 பாக்ஸ் இறக்கிடுவேன். நாளைக்கு சொல்றீங்களா சார்? நீங்க வாங்குறீங்கன்னு சொன்னதால தான் 100 பாக்ஸ் சொன்னதான் நானு. அட்லீஸ்ட் ஒரு 30 பாக்ஸ் வாங்க முடியுமா சார்? நாளைக்கு தான் சொல்லுவீங்க. சரி சார் ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் பிடிச்சி கொண்டு வாங்க சார். அப்படியே இந்த டிவி கொஞ்சம் போட்டு போங்க சார்.
தர்மாகோல் ப்ராஜெக்டா? அதாவது நாங்கள் முதலில் வேற திட்டத்தை ஒன்று வைத்திருந்தோம். வைகை ஆற்று நீரை பாட்டிலில் பிடித்து வீட்டில் சேமிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு திட்டம். ஆனால் அது முந்தைய ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கண்டுபிடித்து விட்டதால் அந்த திட்டத்தை முற்றிலுமாக நாங்கள் நிராகரித்து விட்டோம். சார், எல்லாருமே கேட்கணும்னு நினைச்ச கேள்வி ஒன்று கேட்கிறேன். கடைக்கு போய் தர்மோகோல் வாங்கினா ஒரு தர்மோகோல் விலை 10 ரூபாய். நீங்க எப்படி சார் மனசாட்சியே இல்லாம 300 தர்மோகோல் 10 லட்சம் சொல்லி வாங்குனீங்க? இதற்கு நான் ஒரு அருமையான பதில் வைத்திருக்கிறேன். இந்தியாவை கண்டுபிடித்தது வாஸ்கோ ட காமா. இந்த அரிய வகை தெர்மோகோலை கண்டுபிடித்தது எங்கள் தொகுதி கோவிந்தராமா. இம்போர்ட்டன்ட் ஃப்ரம் பல்கேரியா. இந்த தெர்மோகோலின் விலை 1000 ரூபாய். இப்போ இந்த சோசியல் மீடியா இணையதளத்துல உங்களை வச்சு செய்யறானுங்களே, இதை பத்தி தங்களின் கருத்து? விமர்சனம் செய்பவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கு நம்ம என்ன சொல்வது? ஒரு விஞ்ஞானியை விமர்சிப்பதும் ஒரு அரசியல்வாதை விமர்சிப்பதும் ஒரு பெரிய தவறில்லை என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் அரசியல்வாதி அல்லவா? எங்களுக்கு மூளை 10 கிலோ, அதில் 2 கிலோ செலவழித்து புதிதாக ஒரு திட்டத்தை கண்டுபிடித்திருக்கிறோம். அது என்னவென்று கேளுங்கள். என்ன சார்? வாழை இலை வைத்து மெரினா பீச்சை காப்பது எப்படி? என்ன நம்மள வர சொல்லிட்டு போன் எடுக்க மாட்டான். ஒரு டீயை போடுவோம் அண்ணே, ஒரு டீ. இது சந்திரன் FM 94.7. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சிச்சுவேஷன் சாங்ஸ் எபிசோட் 8. இப்போ அடுத்த ஒரு அட்டகாசமான சாங் சூப்பராக சிச்சுவேஷனோட ரிலேட் பண்ணிக்கங்க. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. டீ நல்லா இருக்கு. டேப் ரெக்கார்ட் உங்களதா சார்? எடுத்து உள்ள வைங்க சார், அடிச்சு ஒட்டச்சற போறேன். ஸ்மால் FM 103.8 அடுத்த வார குதூகலமான சாங்க கொள்ளுன்னு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு